கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் என்று யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தை இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இதை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவரே பேசும்படியாக இதில் மறைந்திருக்கிறதான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். புதிய புதிய செய்திகளை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்து நம்முடைய வருகையில காணப்பட மனம் மறுமடையும்படியாக உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அதற்கு அவர் என்பது யார் என்றால், பிதாவாகிய தேவன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னால் யாரிடத்தில் இதை சொன்னார் என்றால் மோசே இடத்துல சொன்னார். இதை ஏன் தேவன் மோசே இடத்துல சொன்னார், மோசே என்ன தேவனிடத்திலே கேட்டார் என்பதை தான் இப்பொழுது நாம் தியானிக்கப் போகிறோம். இதுல என்ன செய்தி இருக்கிறது? இதற்கு முன்னதாக, இந்த வசனத்திற்கு முன்னதாக இருக்கிற செய்தியை சுருக்கமாக நாம் பார்க்கும் பொழுது, அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படுகிறார்கள். வருகின்ற வழியிலே செங்கடலை பிளந்து தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களை முன்னின்று வழிநடத்தி கொண்டிருக்கிறது. வனாந்தரத்தின் வழியாக இவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அந்த வனாந்தரத்தில் வரும்பொழுது தேவ பர்வதத்திலே மோசேயை கர்த்தர் வந்து சந்திக்கும்படியாக சொன்னார். அங்கே அவர் அக்னிமயமாக மகிமையாக வந்து அந்த பர்வதத்தின் மேலே தேவன் இறங்கியிருந்தார். தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளைகளை, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கொடுக்கும்படியாக மோசேயை வர சொல்லி இருந்த நேரத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் மோசேயை புசியாமலும் குடியாமலும் காத்திருந்தான். அதற்கு பிறகு அவர் நியாயப்பிரமாணத்தை 2 கற்பலகைகளை எழுதி 10 கற்பனைகளாக கொடுத்தார். இது 10 கற்பனைகள் என்று அழைக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணம் என்பது எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற நியாய விதிகளை கொடுத்திருந்தால் இது நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்குள்ளாக இந்த பர்வதத்துக்கு அடிவாரத்தில் இருந்ததான ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். எனவே எங்களை முன்னின்று நடத்தக்கூடிய தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று சொல்லி ஆரோன் இடத்திலே முறையிட்டார்கள். ஆரோன் என்ன செய்தான்? அந்த ஜனங்களிடத்தில் இருந்து பொன் ஆபரணங்கள் நிறைய இருந்தது. இந்த பொன் ஆபரணங்கள் எல்லாம் எகிப்தியரிடத்திலே இருந்து இவர்கள் அவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக தேவன் செய்தார். அதனால அந்த ஆபரணங்களை அவர்கள் எகிப்தியர் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார்கள். இதை அவர்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் கழட்டி கொடுங்கள், நான் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி தருகிறேன் என்று ஆரோன் சொன்னான். இவர்கள் ஏன் கன்றுக்குட்டியை செய்ய வேண்டும்? வேறு ஏதாவது ஒரு உருவத்தை செய்திருக்கலாமே என்று சொன்னால், எகிப்திலே எகிப்தியர் வணங்கி வந்த முக்கியமான தெய்வங்களிலே ஒன்று இந்த
கன்றுக்குட்டி தான். இது இவருடைய மனதில் நன்றாக பதிந்திருந்தது. 400 வருடங்கள் இவர்கள் அங்கே இருந்த பொழுது இவர்களும் இந்த கன்றுக்குட்டியை சேவித்தவர்கள் உண்டு. ஏனென்றால் உபாகமத்திலே இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலே உங்கள் முற்பிதாக்கள் வணங்கி வந்தார்கள், வணங்கி வந்த விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் என்று. அதனாலே அவர்களுக்கு பழக்கமான அந்த தெய்வத்தை அவர்கள் உண்டு பண்ணியிருக்கலாம். இப்படி உண்டு பண்ணின நிலையில அவர்கள் அதற்கு பலியிட்டு ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். இதை தேவன் அறிந்தார். தேவன் அறிந்து சொன்னார், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் என்று யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்கிறார். இதுல என்ன இன்னொரு செய்தி இருக்கிறது என்றால், எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் என்று சொல்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் தான் அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்ததுனால தேவன் அவர்களை வெறுத்து விட்டார். ஒரு நிமிடத்திலே தேவன் வெறுப்பார், அடுத்த நிமிடத்திலே மனம் இறங்கி விடுவார். அவ்வளவு இரக்கமுள்ள தேவன், அதே நேரத்தில் அவ்வளவு எரிச்சல் உள்ள தேவன் என்று தன்னை அவரே அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை மாற மாட்டார், தவற மாட்டார். சந்ததிக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாது, அந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு நீ போ என்று சொல்லிவிடுகிறார். அது மட்டுமல்ல, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியரையும் பெரிசியரையும் ஏவியரையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஏனென்றால் அந்த ஜாதிகள் எல்லாம் அங்கே இருக்கும் பொழுது இவர்களாலே அந்த தேசத்துக்குள் இருக்க முடியாது. அதனாலே நான் அங்கே இருக்கிற அந்த புறஜாதியரை எல்லாம் துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். நான் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து விடுகிறேன், நீங்கள் போகலாம், ஆனால் நான் உங்களுடனே கூட வரமாட்டேன். ஏனென்றால் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஏனென்றால் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வர வேண்டும் என்றால் பரிசுத்தம் இருக்க வேண்டும். இவர்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் வரும்பொழுது அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறதுனாலே அவர்களை அதமாக்குவது நீதியாக இருக்கிறது. இப்படித்தான் எவ்வளவு சொன்ன போதிலும் தங்களுடைய நிலைமையை கொஞ்சம் கூட விட்டு விலகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் செய்த முக்கியமான 2 பாவங்கள் விக்கிரக ஆராதனை, வேசித்தனம். இது இரண்டுமே தேவனுக்கு மிகுந்த எரிச்சலை உண்டு பண்ணுகின்றவைகள். அதனாலே அவர் வழியிலேயே இந்த ஜனங்களை எல்லாம் அழித்து கொண்டே போனார். ஆனாலும் அவர்கள் திருந்தவே இல்லை. ஏனென்றால் சத்ருவாகிய பிசாசு இந்த ஜனங்களுடைய உள்ளத்திலே நிரப்பி இருந்தான், முழுவதுமாக நிரப்பிவிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிடத்திலே உங்கள் நடுவிலே எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லி இருந்ததுனால அந்த ஒரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை எல்லாம் கழட்டி போட்டார்கள். இதிலே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஏற்கனவே ஆபிரகாமிடத்திலே தேவன் சொல்லியிருந்தார், 400 வருடங்கள் நீங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருப்பீர்கள், அதற்கு பிறகு மிகுந்த பொருட்களோடு அங்கிருந்து புறப்பட்டு வருவீர்கள் என்று சொன்னார். அதே போல மோசே இடத்திலே சொன்னார், கர்த்தர் சொன்னார், நீ உன்னுடைய அண்டை அயலாரிடத்திலே ஆபரணங்களை கேட்டு வாங்குங்கள் என்று சொன்னார். தேவன் இவருடைய
இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கும் பொழுது எகிப்தியருடைய கண்களில் இவர்களுக்கு தயவு கிடைக்கும்படியாக செய்ததனாலே அவர்கள் ஆபரணங்களை எல்லாம் கொடுத்தார்கள். யார் கொடுப்பார்கள்? இவர்கள் அடிமைகளாக அங்கே இருந்தார்கள், யாரும் இவர்களுக்கு இல்லை. ஆனால் அங்கே இருந்த பூர்வ குடிகள் இவர்கள் கேட்கும் பொழுது கொடுத்து அனுப்புகிறார்கள். தேவன் இதையெல்லாம் எதற்காக செய்திருப்பார்? இவர் வனாந்திரத்திலே தேவனுக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதான பனிமுட்டுகள் எல்லாம் சில பனிமுட்டுகளை செய்வதற்காக இந்த பொருட்களை எல்லாம் தனக்காக அவர் சவதரித்து வைத்தார். இப்படி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பிசாசினுடைய குணம் என்ன தெரியுமா? தேவனுடையதை எல்லாம் அவன் தனக்குடையதாக எடுத்துக்கொள்வான். பிசாசுக்கு படைப்பாற்றல் கிடையாது. அவனாலே ஒரு பேனை கூட உண்டு பண்ண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களிலே அனுப்பப்பட்ட 10 வாதைகளிலே பேன்களை புழுதி அடிக்கும் போது பேன்கள் உருவாயிற்று. ஆனால் மந்திரவாதிகளால் அதை செய்யக்கூட முடியவில்லை. ஏனென்றால் உருவாக்குதல் தேவனுக்குரியது. அதனாலே தேவனுக்குரியதெல்லாம் இவன் தனக்காக எடுத்துக்கொள்வான். மனிதர்களை தேவன் படைத்தார், அந்த மனிதர்களை தனக்காக இவன் தெரிந்து கொண்டான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மற்ற பொருட்களையும் தேவன் உண்டாக்கின வான சேனைகளை, சர்வ சேனைகளை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள்லாம் தேவன் உண்டாக்கினது. இதையெல்லாம் அவன் தனக்காக தெரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் வணங்க வேண்டும் என்று ஜனங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு தண்டனையை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக செய்தான். இதுதான் பிசாசுடைய தந்திரம். அதனால இந்த ஆபரணங்களை எல்லாம் ஒரு கன்றுக்குட்டியாக செய்துவிட வேண்டும், இந்த வனாந்திரத்திலே செய்துவிட வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் அது என்ன நடந்தது? இது தீட்டுப்பட்ட ஒரு பொருளாக இருந்ததுனால அது எல்லாம் அக்னியினாலே சுட்டெரித்து அதை சாம்பலாக்கி கரைத்து போட்டான். தண்ணீரில் மோசை கரைத்து போட்டான். அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கும் குடிக்க கொடுத்தான். அந்த தீட்டு போய்விட்டது. இது ஒரு பக்கம் இப்படி இருக்கின்ற வேளையிலே தேவன் எதற்காக ஆபரணங்களை கழட்டி போட சொன்னார்? கழட்டி போடுங்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன் என்று சொன்னார். இந்த ஆபரணங்களை ஏன் கழட்டி போட சொன்னார்? இன்றைக்கு கூட அநேகர் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் நகை அணியக்கூடாதா? வேதத்தில் எங்கே சொல்லியிருக்கிறது? வேதத்திலே சொல்லியிருக்கிறது. தேவன் கழட்டி போட சொன்னார். அதே போல சுரூபங்கள், உங்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி போடுங்கள் என்று சொல்லி யாக்கோபு வரும்போது கருவாலி மரத்தின் கீழே அந்த சுரூபங்கள் மற்ற ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி போட்டார்கள். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாபத்தீட்டானதெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்கள், கர்த்தர் அப்பொழுது உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இல்லாமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள் என்றெல்லாம் வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதையெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். சரி, தேவனுடைய நிறைவான அன்பு வரும் பொழுது இந்த குறைவானதெல்லாம் தானாக விற்கப்பட்டு போடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது எதற்காக அப்படி சொன்னார் என்று சொன்னால், இந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு இவர்கள் இருக்கின்ற வேளையில இதை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த ஆபரணங்களாலே உண்டாக்கின அந்த கன்றுக்குட்டி தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கலாம். ஏனென்றால் எகிப்தியரோடு கூட சேர்ந்து செய்த பாவங்களை மீண்டும் ஜனங்கள் வனாந்திரத்தில் செய்யும் பொழுது கர்த்தர் சொன்னார், இதெல்லாம் ஒரு முறை பாவங்களை செய்யும் போது கர்த்தர் மன்னித்து விடுவார். மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அது எனக்கு உங்கள் பாவங்களை நினைப்பூட்டுகின்றதாக இருக்கிறது, அதனாலே நான் உங்கள் மீது கோபம் கொண்டு உங்களை தண்டிக்கிறேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே அவர் நினைத்திருப்பார், இது நினைப்பூட்டுதலாக இருக்கக்கூடாது என்பதற்காக கழட்டி போடும்படி சொல்லியிருக்கலாம். அப்படியே அவர்கள் அதையெல்லாம் கழட்டி போட்டு விட்டார்கள்.
அப்படி போடாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. கர்த்தர் மோசையோடு கூட பேசினார். ஜனங்கள் எல்லாரும் கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள். தன் சிநேகிதன் ஒருவனோடு கூட பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது மோசே தேவனும் மோசையும் பேசுகிறார்கள். மோசே சொல்லுகிறான், தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை என்று சொல்லுகிறான். இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்றுதான் சொன்னார். அவர் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அது தூதன் சத்துருக்களை சங்கரிப்பதற்காக. ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான், என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்று சொல்லவில்லை, யாராவது வர வேண்டுமே, நீர் வரமாட்டேன் என்று சொன்னால் வேறு யார் வருவார்கள் என்று சொல்லி என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்து விட்டால் அதை மாற்றவே மாட்டார், மறுக்கவே மாட்டார், மறக்கவும் மாட்டார். அதை நினைவூட்டுகிறான். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறீரே, உம்முடைய கண்களிலே இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானார். அப்பொழுது சொன்னீர், இப்பொழுது அந்த கிருபை எனக்கு கிடைக்குமானால், அந்த கிருபை எனக்கு இருக்கிறதா அல்லது இந்த ஜனங்கள் செய்த கோபத்தினால் செய்த பாவத்தினாலே என் மீது கோபமாக இருக்கிறீரா என்று மறைமுகமாக கேட்கிறார். இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும். கிருபை கிடைத்தால் தேவனை நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். தேவனை அறிவது கடினமான காரியம். ஆனால் அவர் ஒரு கிருபையை நமக்கு கொடுத்தாரானால் அது மிக மிக எளிதாக இருக்கும். அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. நான் உம்மை அறிவதற்கும். ஏனென்றால் தேவனை அறிந்தால்தான், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால்தான் இந்த பிரயாணத்திலே அவனால நடக்க முடியும். அதைத்தான் அவன் சொல்லுகிறான். நீரும் நானும் ஒரே இருதயத்தோடு இருக்கிறோம். நீர் சொல்வதை நான் செய்கிறேன், நான் நினைக்கிறதை நீர் நிறைவேற்றுகிறேன், என்னுடைய வேண்டுதல் எல்லாம் கேட்கிறீரே. நான் உம்மை அறிவது என்றால் அப்பொழுதுதான் நீர் என்னோடு கூட வந்தால்தான் நான் உண்மை அறிய முடியும். அப்பொழுதுதான் என்னால் நடத்த முடியும். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று உருக்கமாக அவன் கேட்கிறான். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். அப்பொழுது அவர் ஏற்கனவே சொன்னதை எல்லாம் தள்ளிவிட்டார். நான் வரமாட்டேன் என்று சொன்னதெல்லாம் அவர் தள்ளிவிட்டு அப்பொழுது அவர் சொல்கிறார், அப்பொழுது அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். 2 காரியங்கள். சமூகம் முன்னாலே செல்லும். சமூகம் முன்னாலே செல்வதனால என்ன நடக்கும்? அவருடைய சமூகம் வழிகாட்டும் பொழுது சகல சத்துருக்களையும் அந்த சமூகம் நிர்மூலமாக்கும். அங்கே பலவிதமான ஜாதிகள் எதிராக வருகிறார்கள். அங்கே ஏற்கனவே இருக்கிற பழங்குடிகளாக இருக்கக்கூடிய அநேக புறஜாதியார் இந்த திரளான ஜனக்கூட்டத்தை பார்த்துவிட்டு இவர்கள் நம்முடைய தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வருகிறார்கள் என்று சொல்லி யுத்தத்துக்கு வருகிறார். எல்லாரையும் தேவன் சங்கரிக்கிறார், துரத்தி விடுகிறார். அதனாலே தான் அங்கே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய சமூகம் எல்லா யுத்தங்களையும் அவர் செய்யும்போது இவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இவன் எந்த கஷ்டமும் படாமல் மிகுந்த சௌகரியமாக அந்த ஜனங்களை நடத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட
அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது இந்த பயணம் கூட நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ ஜீவியம் கானான் என்பது பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு ஒப்பானது. எகிப்து என்கின்ற அடிமைத்தனத்தின் வீடு என்பது பாவத்திலே இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு செங்கடல் என்ற ஞானஸ்நானத்தின் வழியாக கடந்து வந்து இந்த வனாந்திரமான வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை படுகிறோம். 7 ஜாதிகள் 31 ராஜாக்களை எப்படி யோசுவா வென்றானோ, மோசே எப்படி அமலேக்கு போன்ற பல ஜாதியரை வென்றானோ, அப்படி பல பொல்லாத வல்லமைகள் நமக்கு விரோதமாக வரும். அதையெல்லாம் நாம் வென்று முடிக்க வேண்டும். அதையெல்லாம் கழித்து முடித்த பிறகு பரம கானானுக்கு நாம் செல்லப் போகிறோம். அதுதான் நமக்கு இளைப்பாறுதல். இதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. இது அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பது. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது ஒரு பெரிதான இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் எல்லா சத்துருக்களையும் அவர் நிர்மூலமாக்கி போடுவார். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் சங்கரித்து போடும். நாம் சும்மா இருக்கலாம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும்படியாக ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீரே, இது நிறைவேற்றுமப்பா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து இன்றும் அதன்படி நடத்தி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுமப்பா. வழி நடத்தும், இளைப்பாறுதலை தாரும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய சமூகம் அவர்களுக்கு முன்னதாக செல்லட்டும். இளைப்பாறுதலை தாரும். உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக அவன் மோசே தேவனை நோக்கி சொல்கிறான், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனார், எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உடைய சமூகம் வரும் என்று சொல்லியிருக்கிறீர். இருந்தாலும் அவன் அதை என்ன சொல்லுகிறான், சரி உம்முடைய சமூகம் வரும் என்று சொன்னீர், ஒரு வேளை உம்முடைய சமூகம் வராமல் போனார், நாங்கள் இந்த இடத்திலிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். ஏனென்றால் தேவனுடைய சமூகம் வந்தால்தான் அவனுக்கு ஜெயம் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அதற்கு விளக்கம் சொல்லுகிறான், எனக்கும் உடைய ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா. அப்படியானால் தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட வருகிறதற்கு காரணம் அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று சொல்கிறான். நாம் மற்ற ஜனங்களை காட்டிலும் விசேஷமானவர்கள். ஏனென்றால் தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அக்னி ஸ்தம்பத்தோடும் மேக ஸ்தம்பத்தோடும் அன்றில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அக்னி ஸ்தம்பம் நின்று விடவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இன்று வரைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது, கிருபை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதனாலே தான் மற்ற ஜனங்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். இப்படி தேவன் ஜனங்களோடு பேசுகிறதும் ஜனங்களுக்கு மத்தியில வாசம் பண்ணுகிறதும் மனுஷனுடைய சரீரமாகிய ஆலயத்திலே உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த ரூபத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறதும் வேறு யாருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும்? தேவனை இப்படி சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி இந்த பூமியில எது என்று வேதம் சொல்கிறது. உண்மையிலேயே நாம் விசேஷமானவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போது கர்த்தர் சொல்கிறார் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று மீண்டும் அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். ஆமாம், என் கண்களிலே உனக்கு தயவு கிடைத்திருக்கிறது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்.
நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன். நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கும் போதும் சரி, மற்ற காரியங்களிலும் சரி, நாம் சொல்லுகிறதெல்லாம் நலமான காரியங்களையே சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் என்ன சொல்லுகிறோமோ அந்த வார்த்தை அவிசுவாசமான வார்த்தையாக இருக்கவே கூடாது. தேவனை மகிமைப்படுத்துகின்ற வார்த்தையாக இருக்கும்போது அதை அவர் ஏற்றுக்கொள்வார், ஆமென் என்று சொல்வார். பெரும்பாலும் அவிசுவாசமான வார்த்தைகளை பிசாசினுடைய வாயிலிருந்து கொண்டு வருவான். யோபின் மனைவியை பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்றார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, பிரியமானவர்களே. நம்மை சுற்றிலும் மகிமையானவர்களுக்கெல்லாம் காவல் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நமக்கென்று இருக்கிறதான தூதர்கள் உண்டு நம்மை காக்கும்படி. நம்மை சுற்றிலும் நாம் நலமான காரியங்களை சொல்லும்போது அவர்கள் ஆமேன் என்று சொல்லி அதை அங்கீகரிப்பார்கள். அதே நேரத்தில் பிசாசும் நம்மை கவித்து விடுவதற்காக அவனுடைய தூதர்களும் சுற்றி கொண்டுதான் இருக்கார்கள். நாம் நலமல்லாத காரியங்களை சொல்லும்போது அவர்கள் அதை ஆமேன் என்று சொல்வார்கள். இதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும் பொழுது அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் எல்லாம் முதலிலே அந்த இடத்தை விட்டு வெளியே துரத்தி விடுவார். எல்லாரும் வெளியே போங்கள் என்று சொல்லிவிட்டு தான் அவர் அற்புதத்தையே செய்வார். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அவன் கேட்கிறான், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் சமூகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அந்த கண்மலையிலே நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினாலே உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்போது நீ என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்று சொன்னார். இது எதற்காக அப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவர் எரிகிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினி. தேவனை கண்டவர்கள் யாரும் இல்லை, தேவனை கண்டு உயிரோடு இருக்கவும் முடியாது. அதனால்தான் அவர் சொல்கிறார், இந்த கண்மலையின் வெடிப்பிலே உன்னை ஒளித்து வைப்பேன், என்னுடைய மகிமையை நீ காண முடியாது, கண்டால் நீ உயிரோடு இருக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித சாயலாக வெளியே வந்தார், அவரை நாம் கண்டோம். அவர்தான் அந்த கண்மலை. அந்த கண்மலையின் வெடிப்பிலே இருந்து கொண்டு நாம் தேவனை பார்க்கலாம், அவருடைய சாயலை பார்க்கலாம், தேவனை பார்க்க முடியாது. இப்படி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும்படியாக நாம் ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சமூகம் நம்மோடு கூட தொடர்ந்து வர தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நீ சொன்னீர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மோசேயின் மூலமாக அவர்களுக்கு சொன்ன அந்த காரியத்தை எங்களுக்கு சொல்லித்தாரும். உடைய சமூகம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது ஆண்டவரே. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும், ஒரு பெரிதான இளைப்பாறுதலுக்குள் எங்களை நடத்தும், உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய வருகையில் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.